ஐயோ, இது தெரியாம தான் என்னோட வீடியோ குவாலிட்டி இவ்வளோ நாள் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு போல். சரி, நான் எப்படி என்னோடய வீடியோவை இப்போலேருந்து இப்படி மாற்றினேன்னு 2 ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். அதுக்கு மறக்காமல் பேப்பரும் பேனாவை எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பார்ட் 11 ஆஃப் நீங்களும் ஆகலாம் கண்டென்ட் கிரியேட்டராக. ஸ்டெப் நம்பர் 1, தயவு செய்து உங்களோட வீடியோவை செல்ஃபி கேமராவில் மட்டும் எடுக்காதீங்கன்னா. எதுவாக இருந்தாலும் ரியர் கேமராவில் எடுத்தே பழகுங்க. உங்கள் செல்ஃபி கேமராவோட குவாலிட்டியை விட உங்கள் ரியர் கேமராவோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். இவ்வளோ நாள் இந்த சிம்பிளான விஷயம் தெரியாமல் இருந்தனால தான் என்னோடய வீடியோ குவாலிட்டி அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸ்டெப் நம்பர் 2, தயவு செய்து உங்களோட வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணாமல் அதிக ஜிபியில் அப்லோட் பண்ணுவீங்கன்னா அதில் ஒரு பெருமையும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் உங்களோட வீடியோவை சுக்குநூலாக உடச்சி விட்ருவான். நான் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா பாண்டா கம்ப்ரஸர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் தந்த உங்கள் கார்லின் குரலுக்கு மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.